மதுரை மத்திய தொகுதி. இதுதான் இந்த முறை எலெக்ஷன்ல ஹைலைட்டு. விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்ல 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டின்றது. அது இங்க பொருத்தி பாருங்க. குடும்ப பின்னணியே ஃபுல்லா அரசியல், ஆன்மீகம் சார்ந்த அவ்வளோ பற்று கொண்ட ஃபேமிலி. சபரிமலை ஐயப்பன் கோயிலோட மூல சிலையை கொடுத்த குடும்பம். அந்த அளவுக்கு ஒரு லெகசி இருக்கிற ஃபேமிலிங்க பிடிஆரோட ஃபேமிலி. நம்ம பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, இவரோட ஃபேமிலி. இவரை பத்தி எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான அபிப்பிராயம், ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பொலிட்டிஷியன் கூட ஒத்துப்பாங்க, நல்ல மூலகாரப்பா, ஃபினான்ஸ் அப்படின்னா இவர் தான். அந்த அளவுக்கு தி பெஸ்ட். ஃபியூச்சர்ல இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா மாறுவதற்கான எல்லா தகுதிகளை உடைய நபர்னு இவர் சார் அவ்வளோ பேசுவாங்க. சும்மா வாய் வார்த்தையா மட்டும் சொல்லல, ப்ரொஃபைலோட வெயிட்டா இருக்குங்க அவரோட ப்ரொஃபைலு. அப்பேற்பட்டவர் போட்டி போடுற தொகுதி தான் இந்த முறை மதுரை மத்திய தொகுதி. அவரை எதிர்த்து போட்டி போடுறது யார் தெரியுமா? பிரபல சினிமா இயக்குனர், நடிகர் சுந்தர் சி அவர்கள். என்ன ப்ரோ இது, ஒரு ஸ்டார் இறக்கி விட்டுருக்கலாம் அதிமுக அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்டார் தான், ஆனா சினிமா ஸ்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, அரசியல் கட்சிகள் எப்பவும் பொதுவாக பண்ணுவாங்க, இந்த கேண்டிடேட்டை எதிர்த்து நாம யாரை நிக்க வச்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அதை பண்ணுவாங்க. அது போல வாய்ப்போ என்னவோ சுந்தர் சி அவர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கா மாதிரி தெரியுது. அவரு ரெட்டை லட்சணத்துல தான் போட்டி போட போறாப்புல சுந்தர் சி இந்த தொகுதியில. ஆனா கட்சி பாத்தீங்கன்னா புதிய நீதி கட்சி. அவங்களுக்கு கிடைச்சதுல அந்த 2 சீட்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சுந்தர் சி அவர்கள் படம் இயக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் அந்த கட்சியோட தலைவர். ஸோ அந்த வகையில இந்த விஷயம் நடக்கும் பாத்தீங்களா, அது இங்க நடந்திருக்கு. இங்க சர்ப்ரைஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. பிடிஆர் அவர்களை தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அங்க நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, ரைட்டு. அடுத்து விராலிமலை. இங்க திமுக சார்பில் செல்லப்பாண்டியன் அவர்களும் அதிமுக சார்பில் விஜயபாஸ்கர் அவர்களும் போட்டி போடுறாங்க. 2 பேருமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் தான். திமுக இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்குது அப்படின்னா விராலிமலையில கண்டிப்பா செல்லப்பாண்டியன் அவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பா விஜயபாஸ்கர் அவர்கள் அங்க முத்திரையை பதிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான தொகுதி மக்கள் விராலிமலை. பார்ப்போம் இந்த முறை எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் நம்ம கோவை தொண்டாமுதூர் தொகுதி. இங்க அதிமுக சார்பில் வேற யாரு, ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களும், திமுக சார்பில் என்ஆர் கார்த்திகேயன் இருக்கார்ல, அவரும் சம ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அவரும் போட்டி போடுறாரு. ஸோ இந்த 2 பேரும் அந்த இடத்துல